ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் இருந்தே குழந்தைங்களுக்கு மாண்டசரி டீச்சிங் எப்படி சொல்லித்தரதுன்னு நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் நேம் வந்து மல்டிப்ளிகேஷன் பீட் போர்ட். இது வந்து ஒரு மாண்டசரி மெட்டீரியல். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை பார்க்குற ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக போட்டிருந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஆர்டரும் அதோட கண்டினியூஷனும் உங்களுக்கு புரியும். என்னோட வீடியோஸில் மேக்ஸிமம் மாண்டசரி மெட்டீரியல்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே எப்படி ஈஸியாக மாண்டசரி மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ணி அதை ஈஸியாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்றத நான் போட்டுட்ருக்கேன். இதில் நான் 100% மாண்டசரி மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க பேசிக் திங்ஸை வச்சு க்ரியேட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருக்க கிட் மாதிரி ரெடி பண்ணுற மாண்டசரி மெட்டீரியல் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரிஜினல் மெட்டீரியல் மாதிரியே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்லைன் ஷாப்ஸில் இப்போல்லாம் வந்து மாண்டசரி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தேடி அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாண்டசரி மெட்டீரியல் நேம் வந்து மல்டிப்ளிகேஷன் பீட் போர்ட். ஸோ இதை வந்து பீட்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணிக்கிட்டே குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நான் எப்படி ஈஸியாக பண்ணேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சைடில் காமிக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கார்ட்போர்டை ஈக்குவல் லென்த்தில் கட் பண்ணி அதில் இந்த மாதிரி ஹோல்ஸை பஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கார்ட்போர்ட் பீசஸை அதே மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்கொயர் கார்ட்போர்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அடிஷன் போர்டு அண்ட் சப்ராக்ஷன் போர்டு வச்சுட்டு எப்படி குழந்தைங்களுக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சொல்லி தரதுன்னு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தோம். ஒருவேளை அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கை மேலே இருக்க ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சிம்பிள்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுத்துடணும். ஸோ அடிஷன் சிம்பிள் இப்படி தான் இருக்கும், சப்ராக்ஷன் சிம்பிள் இப்படி தான் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அண்ட் டிவிஷன் சிம்பிள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் ஈக்குவல்ஸும் சொல்லி எப்படி இருக்குன்றதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அடிஷன் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி அடிஷன் சொல்லி கொடுத்துட்டு, சப்ராக்ஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி சப்ராக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிற மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் போர்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் வச்சு சம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஒரு வாட்டியுமே ஃபஸ்ட்டு அடிஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை நல்லா கான்ஃபிடென்ட்டாக அவங்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சப்ராக்ஷனுக்கு போகணும். ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் நிறைய வாட்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் போகணும். ஸோ மல்டிப்ளிகேஷனோட கான்செப்ட் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் டிவிஷனுக்கு போகணும். ஸோ டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 ஆப்ரேஷன்ஸும் அவங்க நல்லா கற்றுட்ருக்கணும். அதுக்கப்புறம் தான் டிவிஷன் சொல்லி தரணும். ஸோ இந்த மெட்டீரியலில் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், சைடில் வந்து 1 to 10 நம்பர்ஸான கார்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டில் 1 to 10 நம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பெனில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கர் வைக்கிறதுக்காக ஒரு சர்க்கிளாக ஒரு கேப் விட்டுட்டு நான் இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்கே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஒரிஜினல் மெட்டீரியல் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்பர் வைக்கிறதுக்காக கேப் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன நான் வச்சுருக்கேன்னா பீட்ஸ். இந்த பீட்ஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் போட்டிருக்க ஹோல்ஸ்க்கு ஈக்குவலாக அது வைக்க முடிகிற மாதிரி நான் இந்த பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பேர் வந்து பெர்லர் பீட்ஸ். இதை நான் ப்ரீவியஸ் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே பீட்ஸ் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஏன் ரெட் கலர் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரிஜினல் மெட்டீரியலில் இதில் மல்டிப்ளிகேஷன் போர்டில் ரெட் கலர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கணும்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்பர் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பீட்ஸை இந்த மாதிரி ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை ஏற்கனவே கார்ட்ஸில் இல்லைனா நோட்டில் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி கார்டில் செஞ்சிங்கன்னா அதை லேமினேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்க எழுதும்போதும் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரப் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்டியாக வச்சுருக்கேன். ஸோ அவங்க எழுதிட்டு அதை அழிச்சிட்டு திருப்பியும் எழுதுறதுக்காக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸை ப்ரீவியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணும்போதும் இது ஒரு கொஷின் கார்டு மாதிரி அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க மெட்டீரியலுக்குள்ளே போகலாம். இந்த கார்ட்ஸை வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஈஸியான நம்பரே நான் உங்களுக்கு எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்துகிட்டு இந்த இடத்துல அதை வச்சுக்கலாம். ஸோ அதோட மார்க்கர் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 கிட்ட வச்சுக்கலாம். ஸோ 1 times 3. 1 2 3. ஸோ 1 times 3 வந்து ஸோ எழுதிட்டோம். இப்போ 2 times 3 எவ்வளோ? மார்க்கரை 2 கிட்ட நோத்தி வச்சுக்கணும். 4 3 after 4 5 6 கவுண்ட் பண்ணும்போதுமே 3 after சொல்லிட்டு 4 5 6 இப்படியும் கவுண்ட் பண்ணலாம். ஸோ வச்சு முடிச்சுட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 இப்படியும் கவுண்ட் பண்ணலாம். 2 times 3 எவ்வளோ? 6.
ஸோ இப்போ வந்து மார்க்கரை 3 டைம்ஸ் 3க்கு நோற்றி வச்சுக்கலாம். 3 டைம்ஸ் 3 எவ்வளோ? ஸோ இங்கே ஆல்ரெடி 6 வரைக்கும் வச்சுருக்கோம். 7 8 9. ஸோ 3 டைம்ஸ் 3 எவ்வளோ? 9. ஸோ இப்போ 3 டைம்ஸ் 3 வந்து 9 9. இப்போ மார்க்கரை 4 டைம்ஸ் 3 பார்க்கலாம். 4 டைம்ஸ் 3 எவ்வளோ? ஸோ ஆல்ரெடி 9 வரைக்கும் வச்சுட்டோம். 10 11 12. ஸோ நம்ம 12 கார்டில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ 5 டைம்ஸ் 3 எவ்வளோன்னு பார்க்கலாம். மார்க்கரை 5க்கு நோத்திக்கு வச்சுக்கலாம். ஸோ 13 14. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 15 கிடச்சிருக்கு. கார்டில் வந்து 15 எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நம்பருக்கு நீங்கள் குழந்தைங்ககிட்ட ட்ரை பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களே இதை பர்ஃபார்ம் பண்ண வைங்க. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு நம்பருக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையன் ட்ரை பண்ணி காமிப்பாங்க. ஹலோ எவ்ரிவன், நான் பவிஷ் ஆதித்யா. நான் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் போர்ட் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ எந்த நம்பர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு 5. சரி, 5 எடுத்து வச்சுக்கோ. இதுலேருந்து 5 டேபிள்ஸோட கார்டு எடுத்து வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து 1 கிட்ட வைக்கணும். 1 டைம்ஸ் 5 எவ்வளோன்னு பார்க்கலாம். கவுண்ட் பண்ணு. 1 2 and 3 and 4 and 5. 1 டைம்ஸ் 5 எவ்வளோ? 5. 5 எடுத்து பெண்ணில் எழுது. 2 times 5 எவ்வளோன்னு பார்க்கலாம். and 3 and 4. Now the last one. 5 is 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 3 times 5 எவ்வளோன்னு பார்க்கலாம். கவுண்ட் பண்ணிட்டு வை. 11 12 13 and 14 and 15. இப்போ இதில் 15 இருக்கு. கார்டில் எழுதிக்கோ. இப்போ 4 times 5 பார்க்கலாம். கவுண்ட் பண்ணிட்டு வை. 16 17 18 19 20. இதில் 20க்கு 10 + 10 = 20. அதே மாதிரி தான். எடுத்து எழுது. 20. இதே மாதிரி மற்ற நம்பர்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் கற்றுக்கிட்டாங்க, அதை அவங்களே நம்ம ஹெல்ப் இல்லாமல் பண்ணாங்கன்றதை பார்த்தீங்க. ஸோ இது உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் இந்த மெத்தட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உட்காந்து இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக மாண்டசரி ஸ்கூல்லே கூட குழந்தைங்கள ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி வந்து ஜாயின் பண்ண முடியாத பேரண்ட்ஸ் எனக்கு இந்த மெத்தடில் ஈஸியாக மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கலாம். சில கிட்ஸ்க்கு மேக்ஸ் கொஞ்சம் அவ்வளோவா புரியாது. அந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் நம்ம வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மெட்டீரியலை வச்சு மல்டிப்ளிகேஷன் போர்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இந்த போர்டை வச்சு ஈஸியாக டிவிஷன் குழந்தைங்களுக்கு சொல்லி தரலான்றதை நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸும் மாண்டசரி மெட்டீரியல்ஸும் எப்படி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலான்னு அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.